ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 4। अब உங்களை संपन्न व அவ்யக்தி कर्मातीत பரிவாருக்கு बनने की வரவேற்கின்றோம். धुन लगाओ। आज का विषय है सदा இப்பொழுது साक्षी। சம்பூர்ணம் மற்றும் अव्यक्त கர்மாத்தீத் அடைய शारीर வேண்டும் என்ற அக்கறையை கொண்டிருக்க வேண்டும். कर्मातीत स्थिति को प्राप्त करने के लिए सदा साक्षी बन कार्य करो। साक्षी अर्थात सदा எப்பொழுதும் முழுமை न्यायी மற்றும் और कार्य கர்மாத்தீத் स्थिति में ஆகுவதற்கான ஆழ்ந்த कर्म அக்கறையுடன் करने वाली செயல்படுங்கள். अलौकिक आत्मा எப்பொழுதும் को ஒரு பற்றற்ற अलौकिक பார்வையாளர். अनुभूति करने கர்மாத்தீத் वाली அதாவது கர்மங்களை अलौकिक வென்ற जीवन, ஸ்திதியை श्रेष्ठ அடைவதற்கு जीवन எப்பொழுதும் वाली ஒரு பற்றற்ற आत्मा को பார்வையாளராகவே यह செயல்களை शारीरिक செய்யுங்கள். ஒரு कर्म பற்றற்ற करते रहे பார்வையாளர் अभ्यास என்றால் எப்பொழுதும் விடுபட்ட மற்றும் அன்பான करते रहो ஸ்திதியிலிருந்து तो காரியம் कर्मातीत செய்யக்கூடிய स्थिति को प्राप्त அலௌகிகமான करेंगे। ஆத்மாவாக இருக்கின்றேன் अभ्यास என்பதாகும். मोहिनी दीदी நான் सत्संगी। அலௌகிக அனுபவத்தை கொண்டிருக்கும் அலௌகிக வாழ்க்கை மற்றும் மென்மையான வாழ்க்கை வாழ்கின்ற ஓர் ஆத்மா என்ற பகுதியை கொண்டிருங்கள். செயல்களை செய்யும் பொழுதும் தொடர்ந்தும் இப்பயிற்சியை அதிகரித்துக் கொண்டே செல்லுங்கள். அப்பொழுது கர்மாத்தீத் ஸ்திதியை பலனாக பெற்று விடுவீர்கள். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी मौज में हैं, खुश राजी हैं। ஓம் சாந்தி. எல்லாரும் बाबा மகிழ்ச்சியா की संगम இருக்கிறீங்களா? युग कितनी திருப்தியா महिमा करते இருக்கிறீங்களா? हैं। संगम युग जैसी मोटे பாபா சங்கமயுகத்தை எவ்வளவு सम्मिलन புகழ்ந்து मनुष्य परिवार கூறுகின்றார். சங்கமயுகம் सेवा के लिए அப்படிங்கிறது साधना के लिए ஒரு களிப்பான நேரம். என்ன इसी युग குடும்பத்தை में சந்திக்கிறீங்க, பாபாவுடைய மிலன் இருக்கு, सेवा சேவை का செய்றோம். பாபா கிட்ட இருந்து நமக்கு பல ஐடியா कर्मातीत स्थिति के அப்படிங்கிறது बारे में கிடைக்குது, है கருத்துக்கள் கிடைக்குது. இந்த மாதம் और கர்மாத்தீத் हम ஸ்திதியை सभी பற்றியது. समझते हैं कि कर्मातीत क्या है। நம்ம पर எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு, நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். बाबा கர்மாத்தீத் उसके लिए அப்படின்னா धारणाएं என்னன்னு क्या நம்ம देते हैं। எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். कर्मों அதற்கு நாம் के எந்த फल स्वरूप தாரணையை से செய்யணும்? कर्मों के बंधन से मुक्त, उसके लिए कुछ धारणाएं चाहिए। நாம तो கர்ம आज जो बाबा பந்தனத்திலிருந்து बता रहे हैं कि விடுபடணும் धारणाएं அப்படின்னா क्या है। நமக்கு தாரணை வேணும். என்ன सदा தாரணை பாபா साक्षी। நமக்கு வேணும்? தாரணைனா என்ன அப்படின்னு பாபா हम சொல்ற, सभी साक्षी நீங்க शब्द ஒரு को பற்றற்ற कब से सुनते ही பார்வையாளராக रहते हैं। தொடர்ந்தும் இருக்கணும். நாம तो बाबा को பற்றற்ற साथी बनाओ பார்வையாளர்ங்கிற வார்த்தையை நாம और सभी को கேட்கிறோம். साक्षी रखो। அப்போ பாபா நம்முடைய சகவாசி ஆக முடியும். அப்போ உங்களுடைய न्यारा ஸ்திதி न्यारा கூட விடுபட்டதாக साक्षी बन இருக்க வேண்டும். ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருக்க வேண்டும். सब कुछ देखते हैं। पर देखो நாம देखते हुए எல்லாரையும் भी கூட मन नहीं எப்படி चलता। பார்க்கிறோம் அப்படின்னா, ஆனா और எல்லாத்தையும் ऐसा होता பார்க்கும் है कि பொழுதும் अगर ऐसा हो உங்களுடைய सकता மனம் है, பல अगर ऐसा திசையில हो तो बहुत अच्छा செல்வதாக है। இருக்கக்கூடாது. இது இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்திருந்துச்சுன்னா संगम இது நல்லா चलते ही रहते हैं। இருந்திருக்கும், அப்படி நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு देख भी रहे हैं और பலவிதமான सुन भी எண்ணங்கள் रहे हैं। ஏற்படுகிறது. நாம பார்க்கிறோம், परंतु अगर பார்க்கும்போதே हम எண்ணங்களையும் दो तरह உருவாக்குறோம். से हैं, सभी हर एक अपना पार्ट बजाता है। मुझे अपना पार्ट बजाना है, ठीक से बजाना है, और हर एक को என்னுடைய अपना पार्ट பாகத்தை बजाना है। நான் சரியா पर செய்யணும். अपना पार्ट बजाने के साथ साथ दूसरे पार्ट, दूसरों का पार्ट भी என்னுடைய करना पड़ता பாகத்தை है। நான் செய்வதன் கூடவே क्योंकि सभी நாம एक्टर्स का மற்றவர்களுடைய பாகத்தையும் கூட कनेक्शन है। பார்க்க வேண்டும். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு கனெக்ஷன், एक தொடர்பு एक्टर का कुछ அப்படிங்கிறது बोलना இருக்கு. पूरा होगा तो दूसरा एक्टर, कनेक्शन है ना सारा। ஒருத்தர் ஒண்ணு बाबा சொல்றாங்க, ने ऐसा तो नहीं है कि एक्टर மற்றவர்களும் ऐसा அதற்கு कुछ ஏதோ अपना ஒண்ணு पार्ट बजाना சொல்றாங்க. है।
ஸோ நாடகத்துல कई बार तो बहुत ஆனா फिल्म நாடகத்துல होती है ना எல்லா बीच वाली, நடிகர்களும் அவரவர்களுடைய சொந்த कितने तरह பாகத்தை के வந்து एक्टर्स होते हैं उसमें, நடிக்கிறாங்க. அதுல तो இவ்வளவோ कैसे நடிகர்கள் இருக்கிறாங்க. एक दूसरे से रिलेटेड भी हो, न्यारे भी हो, நாம लेकिन எல்லாருமே ड्रामा ஒருவர் होता है மற்றவரோடு தொடர்புல இருக்கிறோம், शुरू से ஆனா अब तक उसका पार्ट விடுபட்டவர்களாக बनते हैं, இருக்கிறோம். जरूरी है, நாம लेकिन इससे மற்ற देखिए अपना நடிகர்களுடைய जीवन பாகத்தையும் நாம பார்க்கிறோம். और ஆனா जो அதை एक्टर कर रहा है वो பார்க்கும்போது मत करो, நம்முடைய சொந்த பாகத்தை நாம மறந்துட்டோம் அப்படின்னா, कहानी सुनाते हैं அந்த या जोक सुनाते ஆக்டர் हैं, என்ன பாட்டு செய்யறாரு அதையே जैसा நாம रामलीला பார்த்து चल रहा है, அந்த பாட்டை நம்ம செஞ்சுட்டோம்னா அப்போ ஒரு तो ஜோக் இருக்கு रामलीला में இல்லையா? अगर कुछ हुआ ராம்லீலா நடந்துட்டு இருந்த போது तो एक बार ராம்லீலால அந்த கதை रामचंद्र जी ने நாடகம் रावण को நடந்துகிட்டு पीटे थे, இருந்தப்போ उसको अपना पार्ट ராமச்சந்தர் भूल வந்து गया था ராவணனை பத்தி ஒரு और वो விஷயத்தை रावण की तरह பார்க்கும்போது पार्ट தன்னுடைய बजाने சொந்த लगा, பாகத்தை மறந்து விட்டதாக ஒரு கதை तो இருக்கு. क्योंकि प्रभाव அப்போ बढ़ गया, ராமர் வந்து ராவணனுடைய பாகத்தை போல தன்னுடைய பாகத்தை நடிக்க तो ऐसे ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் किसी का किसी पर प्रभाव பாதிப்படைந்திருக்கின்றார். न हो, वो இந்த साक्षी इसकी முறையில जिम्मेदारी को யாருமே யாருனாலையும் देखते பாதிப்படையாமல் हुए இருக்கணும். அதுவே इकट्ठे பற்றற்ற पार्ट बजाते பார்வையாளர் हुए भी அப்படிங்கிற ஸ்திதி. मुझे அனைத்தையும் अपना பார்க்கும் पार्ट பொழுதும் एक्यूरेट बजाना है, நம்முடைய பாகத்தை நடிக்கும் मैं भी பொழுதும் कैसे बाबा நான் ने என்னுடைய कहा कि பாகத்தை துல்லியமாக நடிக்க दूसरे வேண்டும். के நேத்தும் स्वभाव கூட का பாபா प्रभाव என்ன नहीं சொன்னாங்க होना, அப்படின்னா, वो ऐसे करता நான் है या वो ऐसा है, மற்றவர்களுடைய பழக்க संकल्प வழக்கங்களினால் आएंगे நான் வந்து सन सन பாதிப்படையக்கூடாது. का रंग இவங்க बदल அப்படி जाता है, செய்றாங்க அப்படி செய்றாங்கன்னு. तो ஆனா कैसे எண்ணங்கள் मुझे வரும் अपना பொழுது நீங்க पार्ट என்ன ஆயிடுங்க, निभाना है அவங்களால நீங்க और अच्छे பாதிப்படைந்து एक्टर को सबके साथ पार्ट பாதிப்படைகிறீங்க. करना நான் भी आता என்னுடைய है, பாகத்தை सबके வந்து साथ, நான் செய்யணும். அதே நேரத்துல ஒரு प्रभावित நல்ல भी होना நடிகருக்கு है और प्रेम தன்னுடைய भी करना பாகத்தை है, எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியும். रिस्पेक्ट நீங்க भी चाहिए, மற்றவர்களுடைய பாகத்தை பார்த்து நீங்க பாதிப்பும் श्रेय அடையல. और அதே सम्मान நேரத்துல உங்க देते हुए பாகத்தை हर एक நீங்க एक्टर சிறப்பா को செய்றீங்க. मैं अपना पार्ट बजाऊं। हमारे ब्रह्मा எல்லாருடைய बाबा थे, பாகத்தை பார்க்கும் பொழுதும் நான் என்னுடைய பாகத்தை 300 के சிறப்பாக साथ செய்ய रहते வேண்டும். थे, பாபா வந்து इतने 300 तक बाबा कई குழந்தைகளோடு बार இருந்தாங்க. मामा को और दीदी को कहते थे, தீதி கிட்ட மம்மா கிட்ட कभी கூட பாபா வந்து சில दीदी நேரங்கள்ல என்ன बात சொல்லி कहती थी, இருக்கிறார் बोला அப்படின்னா, मेरे को प्रभावित मत करो मुझे श्रीमत पर पूरी तरह से सब कुछ श्रीमत देनी है, நான் வந்து और बाबा ஸ்ரீமத்தை की क्या வந்து श्रीमत है वो கடைபிடிக்கணும். समझना भी जरूरी है ना, சோ அப்போ நம்ம श्रीमत ஸ்ரீமத்னா என்ன समझते அப்படின்னு हुए புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப श्रीमत ஒரு पर चलते முக்கியமான रहें, விஷயம். ஸ்ரீமத்தை किसी நாம भी आत्मा का प्रभाव புரிஞ்சுக்கணும். ना हो, ஸ்ரீமத்தை வந்து நாம கடைபிடிக்கணும். तो அப்போ साक्षी நீங்க स्थिति யாருனாலையும் பாதிப்படையாமல் हम இருக்க ऐसे முடியும். हमेशा कहते हैं कि சோ डिटैच ஒரு होकर रहो, விடுபட்ட ஒரு न्यारे ஸ்திதியில होके நம்மளால सबको இருக்க देखो, முடியும். ஒரு பற்றற்ற बस अपनी छोटी பார்வையாளர் साक्षी அப்படின்னு நாம சொல்றோம். எல்லாத்தையுமே पार्ट के साथ को விடுபட்டவராக बजाना, இருந்து எல்லாத்தையும் நாம பார்க்கணும். और जितना न्यारे रहेंगे ना किसी की எந்த क्योंकि அளவிற்கு हर एक நீங்கள் की अपनी स्थिति, விடுபட்டவர்களாக अवस्था, இருப்பீர்களோ அந்த कर्मों का அளவிற்கு, हिसाब किताब, ஏன்னா चाहे हम भी எல்லாருடைய उनके साथ ஸ்திதியும் बीच கூட में எப்படி क्रॉस இருக்குன்னா करें, வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாருடைய कोई கர்ம नीचे ऊपर கணக்கும் होता है, हम तो வித்தியாசமானதாக இருக்கிறது. बहुत पुराने हैं, हमारे पास சில सब பேருடைய संबंध है, ஸ்திதி அப்படிங்கிறது மேலும் கீழியும் போகுமாக तो मुझे एक இருந்தால், एग्जाम्पल बनना நாம पड़ेगा ना कि எவ்வளவு मैं நாள் ஞானத்துல இருந்தாலும் கூட நமக்கு வந்து मेरा मुख्य है, மேலும் கீழும் एक போகக்கூடாது. अच्छा நாம வந்து उदाहरण, ஒரு உதாரணமாக முன் உதாரணமாக இருக்க तो வேண்டும். अच्छा पार्ट का நாம் ஒரு சிறந்த उदाहरण உதாரணமாக இருக்க वो तभी வேண்டும். रह सकते हैं जब நாம न्यारे ஒரு हों நல்ல ஒரு உதாரணமாக இருக்க और प्यारे வேண்டும். रहो, அப்பொழுதுதான் நம்மளால பற்றற்ற பார்வையாளராக இருக்க किसी भी முடியும். बात को அன்போடும் बहुत लेने से பற்றற்றும் सोचने இருக்க से வேண்டும். वो बात बड़ी हो जाती है, எதையும் வந்து நாம உள்ள ரொம்ப எடுத்து அதை और பத்தி हमको बात சிந்திச்சுட்டு को இருக்க छोटा கூடாது. करके அப்ப வந்து नष्ट என்ன होना ஆயிடும், चाहिए, அந்த விஷயம் வந்து அதிகரிக்க तो बहुत ஆரம்பிக்கும். विस्तार में मत जाओ, நாம வந்து விஷயங்களை குறைக்கணுமே தவிர விஷயங்களை அதிகரிப்பதாக இருக்கக்கூடாது. कभी कभी एक रिएक्शन होता है, एक रेस्पॉन्स होता है, சில நேரத்துல வந்து रिएक्शन करने ரியாக்ஷன் से அப்படின்னு சொல்றோம், जो हमारा மற்றொன்று रेस्पॉन्स ரெஸ்பான்ஸ். है ரியாக்ஷன்னா वो ठीक नहीं எதிர்த்து होगा, நடப்பது. அதாவது तो वो फिर ஹம், रिएक्शन ரொம்ப हुआ हुआ ஒரு फिर दूसरे நல்ல का हुआ விஷயம் फिर அல்ல. मेरा हुआ, वो चलता रहता है ना, तो ये कर्म का மத்தவங்க बंधन है। செஞ்சாங்க நானும் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போய்கிட்டே இருக்கும் மேல और மேல. बाबा कहता है कि कर्मातीत मतलब பாபா ये சொல்றாங்க, सुख का बंधन भी கர்மாதீத் नहीं रहता, அப்படின்னா
तो साक्षी स्थिति काफी நம்ம சூட்சுமமான பந்தனத்தை கூட बहुत உருவாக்க अच्छी है, கூடாது. प्यारी प्यारी है, लेकिन ஒரு प्रभावित ना பற்றற்ற हो। பார்வையாளராக இருக்க வேண்டும், ஆனால் किसी के நாம் स्वभाव से பாதிப்புல होता है। வந்துடக்கூடாது. मैं शुरू में यही सोचती थी कि हमने जो स्थिति पार कर ली है नीचे ऊपर की, और जो हमसे अभी नए आते हैं वो कर रहे हैं, ஆரம்பத்துல நம்ம तो மேலே उनके साथ हम भी கீழே क्यों வந்து नीचे போறோம். उतरें? அப்ப என்ன பண்றாங்க, புதுசா हमारी வரவங்களும் स्थिति கூட ऊपर அதே चले மாதிரி गई है अभी, செய்றாங்க. சோ அவங்க நாம ஏன் எப்படி तो மேலே माया கீழே ऐसे ही போகணும்? இப்ப करती है। நம்முடைய ஸ்திதி மிக फिर सदा உயர்ந்ததாக जो चढ़ती இருக்குது. कला उड़ती இப்போ कला होनी மாயாவும் चाहिए, கூட काम वो பல नहीं होता ரூபத்துல है। வருது. थोड़ी भी அப்போ व्यर्थ நாம विचार மேல் चल, நோக்கி போகும் ஸ்திதியில, பறக்கும் ஸ்திதியில இருக்கணும். எந்த बाबा விதமான कहते हैं வீணான எண்ணங்கள், वर्तमान நாம எதை நாம சந்தித்தாலும் கூட பாபா कर्मातीत சொல்றாங்க, स्थिति को प्राप्त करने के लिए सदा साक्षी கர்மாத்தி मन कार्य ஸ்திதியை करो। நீங்க அடையணும் அப்படின்னா தொடர்ந்தும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக நீங்கள் साक्षी இருக்க अर्थात सदा வேண்டும் न्यारी அப்படின்னு பாபா प्यारी சொல்றார். स्थिति में நான் रहे, ஒரு कर्म அலௌகிகமான करने वाली ஆத்மா, நான் अलौकिक ஒரு आत्मा। பற்றற்ற பார்வையாளர் அப்படிங்கிற ஸ்திதியில எப்பொழுதும் இருக்கின்றேன். क्योंकि अगर हम தொடர்ந்தும் रिएक्ट करके अपनी விடுபட்டவர்களாக स्थिति இருங்க. से वैसा व्यवहार करते हैं ஏனென்றால் நாம तो उसकी मदद भी दूसरे को नहीं मिलती ना। நம்ம கிட்டயே என்ன பண்றோம், நாம அப்படி நடந்துக்கிறோம். अगर हम அப்ப ये நாம सोचें மற்றவர்களுக்கும் कि உதவி मेरी செய்ய स्थिति प्यारी முடியாமல் बनी रहे இருக்கின்றோம். तो दूसरी आत्मा उसकी हेल्प आएगी। என்னுடைய ஸ்திதி பற்றற்ற பார்வையாளராக देखो இருக்கணும் मेरा அப்படின்னு स्वभाव ऐसा இருக்கும்போது है, நாம மற்ற ये तो कितनी ஆத்மாக்கள் प्यारी கிட்ட प्यारी இருந்து கூட रहती है, உதவியை எடுத்துக்கிறோம். पर अगर हम इस स्वभाव நான் से எவ்வளவு प्रभावित அன்பாக हो जाए, மற்றவர்களுக்கும் நம்மால் உதவி செய்ய முடியும், अच्छी ஆனா तरीके से நாமளே व्यवहारित நம்மளுடைய होते हैं, பழக்க வழக்கத்தினால பாதிப்புல उदाहरण नहीं வந்துடுறோம் बनेंगे। அப்படின்னா, நல்ல விதத்திலேயோ इसलिए அல்லது எதிர்மறையான விதத்திலேயோ நாம ஒரு अलौकिक உதாரணமாக अनुभूति போய் இருக்க करने वाली முடியாது. आत्माएं, अलौकिक अनुभूति करने वाली आत्माएं, अलौकिक जीवन। நான் அலௌகிகமான मेरा ஆத்மா, अलग है ना, நான் எப்பொழுதும் ஒரு अलौकिक பற்றற்ற जीवन பார்வையாளர் श्रेष्ठ அப்படிங்கிற जीवन ஸ்திதியில वाली இருக்கிறேன். आत्मा हूँ, यह नशा रहे। எல்லாத்தையும் செய்யும் பொழுதும் ஆத்மாவாகிய நான் करते அலௌகிக அனுபவத்துல இருக்கிற, यही अभ्यास அலௌகிக बढ़ाते வாழ்க்கையில रहो இருக்கிற, மேன்மையான வாழ்க்கையில இருக்கின்ற, तो कर्मातीत स्थिति को प्राप्त कर लेंगे। न्यारी और प्यारी स्थिति கர்மாத்திக் ஸ்திதியை நாம அடையணும். देखते हुए भी जैसे பற்றற்றும் न्यारे रहो, விடுபட்டவராக இருப்பது, सुनते हुए भी எல்லாத்தையும் न्यारे रहो, பார்க்கும் பொழுதும் பற்றற்றவராக இருப்பது, तो उससे क्या கேட்கும் होगा? பொழுதும் நாம் जो விடுபட்டவராகவே कर्म இருக்க बंधन, வேண்டும். அதன் மூலம் என்ன ஆகும்? मान अपमान निंदा स्थिति, ये जो भिन्न भिन्न स्थिति है, इससे न्यारे रहेंगे। तो न्यारे भी रहो और अति प्यारे भी रहो। அப்ப அதன் மூலம் நீங்க अलौकिक जीवन है, பாதிப்படையாமல் உங்களால் இருக்க முடியும். இது அலௌகிகமான लौकिक लोग का வாழ்க்கை. व्यवहार नहीं। அதுல ये நம்ம लौकिक में तो லௌகிகத்தை मैं போல दुखी हो நாம जाती, நடந்து नहीं अलौकिक கொள்ளக்கூடாது. नहीं होती। तो अभी ஏன்னா संगम युग का லௌகிகத்துல என்ன பண்ணுவாங்க, अंतिम समय ஆர்கியூ है, பண்ணுவாங்க, சண்டை कर्मातीत சச்சரவு बनना है இருக்கும். ஆனா இது और कर्मातीत சங்கமயுகத்தினுடைய बनने இறுதி से காலமாக இருக்கு. நாம கர்மாத்தீத ஆகணும். सब कर्म बंधन கர்மாத்தீத से ஆகிறதுக்கு जीवन முன்னாடி मुक्ति की स्थिति, न्यारी प्यारी स्थिति இந்த रहे। கர்ம கணக்கில இருந்து நாம் अभी हम விடுபட்டவராக இருக்கணும். अभ्यास பறக்கும் करेंगे बैठ ஸ்திதிக்கு के நாம போகணும். ஒரு பற்றற்ற பார்வையாளராக साक्षी இருக்கணும். स्थिति को இப்பொழுது सोचेंगे। நாம் 3 நிமிடம் அமர்ந்து ஒரு பற்றற்ற பார்வையாளர் அப்படிங்கிற அந்த ஸ்திதியை நாம் பயிற்சி செய்வோம்.
ओम शांति। अव्यक्त मुरली रिवीजन 1969 से ज्ञान के रतन और स्नेह के मोती। அவ்யக்த முரளி மீட்டில் अव्यक्त तारीख है 1969 முதல் 28 अप्रैल ஞான ரத்தினங்கள் 1967। அன்பின் முத்துக்கள் सदा सुहागिन की निशानियां। बीमारी ज्यादा मार्क ले लेंगी तो उसका यादगार फिर अब तक भी अपने हाथ में रिंग अर्थात अंगूठी बनाकर पहनते हैं या गले में लॉकेट बनाकर डालते हैं, तो यह सब ஒரு हिसाब वर्तमान समय के அவங்க என்ன प्रपंच के பண்றாங்கன்னா हैं। ஒரு तो ऐसे ரிங் ही வந்து गिनती அதாவது மோதிரத்தை போட்டுக்கிறாங்க गिनती करने எல்லா में आते நேரத்திலுமே. ஏன்னா हैं, அவங்களுடைய नाम बताने के नहीं दिखाने के। நிகழ்காலத்துல அவங்களுடைய கணக்குல என்ன பெரு अगर பெருகள் अनाउंस भी இருக்கு, करे और भविष्य எத்தனை में वह प्रसिद्ध भी होंगे, எத்தனை பேர் வந்து இப்படி लेकिन இருக்கிறாங்க, अभी அவங்களை உங்களால सामने எண்ண स्टेज पर முடியுமா? न देख இது வந்து करके பெயர்களை கொடுக்கக்கூடிய ஒரு क्वेश्चन கேள்விக்கு करेंगे, இல்ல. ஆனா ऐसा எத்தனை क्यों? பேர் அப்படி ரெடியா இருக்கிறாங்க? यह இப்ப ரிசல்ட் कैसे? வந்து சொல்லணும் इसलिए அப்படின்னாக்கா बाप भी எப்படி बता ही இருக்கும்? सकता ஓ, है, ஏன் இது दिखा எப்படி सकते முடியும், हैं। இவங்க ஏன் இப்படி यह इस இருக்கிறாங்க व्यक्ति அப்படின்னு में பலவிதமான यह கேள்விகள் हो இருக்கு. सकता பாபா है, வந்து சொல்ல बताने की முடியாது. बात नहीं ஏன் है। இவங்களா இந்த अब நம்பர் एक உள்ள का भी இருக்கிறாங்க, नाम உங்ககிட்ட बताए சொல்றதுக்கான விஷயம் तो கிடையாது. देखना பாபா कितनी ஒருத்தருடைய பெயரை कोई சொன்னா छूट கூட है, எத்தனை इसमें கேள்வி क्या है, எழும் அப்படின்னு हमारे பாருங்க. में क्या नहीं அவங்க है। கிட்ட என்கிட்ட इसमें இல்லாதது तो என்ன यह है, இருக்கு, இவங்க கிட்ட இந்த एक குறை विश्व இருக்கு में समय அப்படின்னு व्यर्थ சொல்லி गवाएं, यह भी யாரும் बाप வந்து नहीं இப்படிப்பட்ட चाहते। கேள்விகள் கேட்பதில் நேரத்தை வீணாக்குவதை பாபா बाकी விரும்பவில்லை. कल्प कल्प के प्रसिद्ध हुए रत्न, ஆனால் कल्प ஒவ்வொரு पहले கல்பமும் मौखिक प्रसिद्ध எந்த जरूर होंगे। ரத்தினங்கள் आजकल வெளிப்படுவார்களோ नाम भी அவர்கள் गाँव நிச்சயமாக चलते हैं, அதே மாதிரி कभी तो हर வெளிப்படுவார்கள். एक के अंदर இப்பொழுதும் यह கூட लक्ष्य है யாருடைய பெயரும் कि मैं வேணாம், ही ஆனா अपने को காரியம் வந்து क्यों नहीं थोड़ा முடிவடையணும். आगे बढ़ाकर இப்பொழுதும் मुख्य கூட बनाऊं। ஒருவரும் अच्छा, குறிக்கோள் வச்சிருக்கணும், आगे நான் ஏன் पढ़ेंगे, வந்து आज முன்னோக்கி सुनेंगे। போகக்கூடாது, நான் ஏன் வந்து ओम ஒரு शांति। தகுதியுடையவர்களாக ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை எல்லாரும் வச்சிருக்கணும். முரளி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி. कईयों को कोई परिस्थिति में कोई कुछ नहीं है, कुछ छोटा सा कारण भी बनेगा, आप देखो बड़ी भारी बातों से हलचल மனமும் पैदा कर புத்தியும் हलचल சக்திசாலியாக पैदा இருக்கும் அப்படின்னா வெளியில हलचल நடக்கிற पैदा விஷயங்கள் ஒரு करेगा और பெரிய छोटी விஷயமே सी இல்லை. बात भी बड़ी ஆனா हो சில பேர் வந்து சின்ன जाती விஷயத்தையே है। பெருசாக்கிடுறாங்க. स्थिति आई சூழ்நிலை வந்தது, ஆனா स्थिति नहीं ஸ்திதி आई, சக்திசாலியாக बात இல்லை. அப்ப என்ன நடந்தது? स्थिति ठीक ना சூழ்நிலை होने से நம்முடைய परिस्थिति हावी ஸ்திதி हो गई சக்திசாலியாக இல்லைன்னா और स्थिति நம்மளை पावरफुल होने से परिस्थिति हावी हो ஓவர் जाती பவர் है। ஆக்கிடும். அவனா நமக்கு परिस्थिति ஸ்திதி हावी நல்லா இருக்கு, சக்திசாலியா இருக்குன்னா சூழ்நிலைகள் आई और வரும் गई, போகும். मगर சோ स्थिति ஒரு पावरफुल தடைகளை इसलिए ये जो அழிக்கும் ஸ்திதி निर्विघ्न அப்படின்னா स्थिति நம்மளுடைய है ஸ்திதி அப்படிங்கிறது வந்து या ரொம்ப विघ्न विनाशक சக்திசாலியாக स्थिति இருக்கணும். है, उस स्थिति இதற்காக தான் நாம் में ஒவ்வொரு हम நாளும் இறை ஞானத்தை நாம படிக்கின்றோம். கடவுள் अगर मेरी சொல்லிக் स्थिति கொடுக்கும் ஞானத்தை நாம शक्तिशाली है படிக்கின்றோம். और उसके लिए என்னுடைய मनुष्य ஸ்திதி रोज हम சக்திசாலியாக पढ़ रहे இருந்தது, हैं
அப்படின்னா अगर हम अपने நம்மளால मन को சூழ்நிலைகளை வெல்ல ईश्वर से முடியும். जुड़े रखें நம்முடைய तो மனதையும் होने से புத்தியையும் शक्ति आती है கடவுளிடமிருந்து சக்தி ना। பெறுவதை நான் कैसे बढ़ेगा? குவிக்கும் मेरी போது शक्ति क्या है? எங்கிருந்து எனக்கு சக்தி கிடைக்க बाबा முடியும்? எப்படி என்னுடைய சக்தி அதிகரிக்கும்? उसको பாபா करें தான் என்னுடைய सब சக்தி. ज्ञान बाकी का என்னுடைய வாழ்க்கையை நான் பாபா கிட்ட बस அர்ப்பணம் बस बस பண்ணியிருக்கேன். बस அப்போ வேற என்ன இருக்கு हाँ எனக்கு? बस நமக்கு அவர் बस மேல அதிகமான ஒரு विश्वास நம்பிக்கை होगा तो இருக்கு. तभी तो काम करेगा ना। ஆனா विश्वास நமக்கு ही அந்த नहीं है நம்பிக்கை இல்லைன்னா எப்படி வேலை நடக்கும்? சில பேர் जो நான் बैठे பார்த்திருக்கேன், बैठे எனக்கு सोचते रहते தெரியாது पता नहीं தெரியாது அப்படின்னே पता சொல்லிட்டு नहीं இருக்காங்க. पता नहीं डाउटफुल नेचर அப்போ डाउटफुल அவங்களுக்கு नेचर என்னன்னா जो है ரொம்ப सबसे ஒரு कमजोर है। சந்தேகப்படும் किसी को देखो ஒரு இயல்பு இருக்கு. परिस्थिति किसी அப்படின்னா पे हावी हो जाती ரொம்ப பலவீனமான ஒரு இயல்பு. है। इसलिए அப்படி विघ्न இருந்தோம்னா स्थिति நம்மளால देखिए स्थिति சூழ்நிலைகளை बाबा வெல்ல की है। முடியாது. हम தடைகளற்ற अपनी ஸ்திதி स्थिति को அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய बहुत ஸ்திதியை நாம शक्तिशाली बनाए சக்திசாலியாக வைத்திருக்க வேண்டும். और वो बनेगी जब हमारी मन बुद्धि அந்த ஸ்திதியை ज्यादा நம்மளால से எப்ப ज्यादा அனுபவம் பண்ண बाबा के முடியும் साथ அப்படின்னா अनुभव करेगी। அந்த ஸ்திதியில பாபாவை अनुभव நம்ம करेगी மிக மிக सब அதிகமாக बात அனுபவம் को பண்ண अच्छी முடியும். तरह से கவனமாக கேட்கணும், நம்பிக்கை வைக்கணும், विश्वास अलग चीज है, அப்புறம் अनुभव அனுபவம் अलग। பண்ணணும். இது எல்லாம் இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு बाबा இதுல. का अनुभव हो कि बाबा நமக்கு அனுபவம் இருக்கணும். பாபா என் கூடவே आज இருக்கிறார் मेरे அப்படிங்கிற बाबा की அனுபவம் शक्ति எனக்கு இருக்கு. प्राप्त हुई। ஸோ இந்த मुझे பவரை बाबा நான் की பாபா கிட்ட शक्तियों இருந்து का இன்னைக்கு अनुभव हुआ। அனுபவம் பண்ணேன் ये अगर அப்படின்னு है तो நமக்கு शक्ति அனுபவம் है। இருந்தால் தான் அதை சக்திசாலியான ஸ்திதி அப்படின்னு நம்மளால इस சொல்ல ये முடியும். शक्ति ये सोर्स है हमारा இந்த सोर्स சர்வ சக்திவான் அவர்தான் ऑलमाइटी अल्लाह எல்லாத்துக்கும் जो ஆதாரமா हमारे இருக்கிறார். साथ அவர் है। நம்ம கூட இருக்கிறார். बाकी क्या யார் ஒருத்தருக்கு ज्यादा கடவுளே वाणी சகவாசியாக का இருக்கிறாங்களோ हाँ அவங்களுக்கு बस எந்த புயலும் निश्चय காற்றும் बुद्धि எதுவும் செய்ய निश्चय முடியாது. निश्चय அப்போ ஒரு इसलिए நம்பிக்கை நிறைந்த अपनी புத்தியை स्थिति உடையவர் शक्तिशाली விடுபட்டவராக बनाइए। கவலையற்றவராக आपकी शक्ति இருக்கின்றார். का அந்த ज्ञान ஸ்திதி अपने சக்திசாலியாக कुछ भी हो இருக்கும்போது ஒரு एनीथिंग மேகக்கூட்டம் வருவது போவது போல அந்த किसी சுச்சுவேஷன் शक्ति के சூழ்நிலை अधीन होने தென்படும். से ஓம் भाई சாந்தி. और नहीं बस बादलों की तरह। ओम शांति ओम शांति ओम शांति। कथनी करनी एक बने, कर्म तुम्हारे नेक बने, देख के और अनेक बने, देख के और अनेक बने। तुमको योगी बन के रहना, पावन पावन ऐसे बनना, जैसे निर्मल सा झरता झरना है। प्यारे बाबा तुम्हारा यही कहना है। पहने रहना गुणों का। Om Shanti. Now have the deep concern to become complete and karmatit, constantly a detached observer. In order to attain the இப்பொழுது karmatit முழுமை state, மற்றும் கர்மாதீத் constantly ஆகுவதற்கான perform actions ஆழ்ந்த as a அக்கறையுடன் detached செயல்படுங்கள். observer. பற்றற்றும் I am அன்பாகவும் an இருப்பது. alokik soul who கர்மாதீத் constantly ஆகுவதற்கு stays in the ஷரீரமற்றவராக stage of a இருக்கும் detached பயிற்சியை observer. அதிகரியுங்கள். That is, ஷரீரத்தின் in the பந்தனம், stage of being மக்களுடனான constantly பந்தனம், detached ஜட and பொருட்களின் loving சௌகரியங்களின் while பந்தனம், doing everything. சுபாவங்களினதும் I சமஸ்காரங்களினதும் am a soul பந்தனங்கள். who has இவ்வாறான arrived எந்த experience பந்தனமும் உங்களை and a கவராதிருக்க living வேண்டும். life இந்த and a committed பந்தனங்களே life. ஆத்மாவை இறுக்கி பிடித்துள்ளன. Constantly have this சாரி intoxication while சாரி performing இன்னைக்கு actions. தலைப்பு Continue to எப்பொழுதும் ஒரு increase this பற்றற்ற practice, பார்வையாளராக இருப்பது. and you will கர்மாதீத் attain அதாவது the கர்மங்களை வென்ற karmatit ஸ்திதியை stage. அடைவதற்கு எப்பொழுதும் ஒரு Om பற்றற்ற Shanti. பார்வையாளராகவே செயல்களை செய்யுங்கள். ஒரு பற்றற்ற பார்வையாளர் என்றால் எப்பொழுதும் விடுபட்ட மற்றும் அன்பான ஸ்திதியிலிருந்து காரியம் செய்யக்கூடிய அலௌகிக ஆத்மாவாக இருக்கின்றேன் என்பதாகும். நான் அலௌகிக அனுபவத்தை கொண்டிருக்கும் அலௌகிக வாழ்க்கை மற்றும் மேன்மையான வாழ்க்கை வாழ்கின்ற ஓர் ஆத்மா
என்ற போதையை கொண்டிருங்கள். செயல்களை செய்யும் பொழுதும் தொடர்ந்தும் இப்பயிற்சியை அதிகரித்துக் கொண்டே செல்லுங்கள். அப்பொழுது கர்மாத்தி ஸ்திதியை பலனாக பெற்றுவிடுவீர்கள். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Welcome to Avyakti Parivar. Today's day 4. இன்றைக்கு நாள் 4 Now அவ்யக்தி have the பரிவாருக்கு உங்களை consent வரவேற்கின்றோம். இப்பொழுது முழுமை to மற்றும் become கர்மாதீத் complete and ஆகுவதற்கு karmatit. ஆழமான Today's topic, அக்கறையை constantly செயல்படுத்துங்கள். detached observer. தொடர்ந்தும் ஒரு பற்றற்ற பார்வையாளர் என்பது இன்றைய தலைப்பு. இப்பொழுது நாம் மோகினி தீதி Happy கூற world of இருப்பதை Avyakti கேட்கலாம். children. அதன் பிறகு அவ்யக்தி குழந்தைகளினுடைய நிகழ்ச்சி இருக்கிறது. Om Shanti. Everyone is okay. ஓம் சாந்தி. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? And towards the end of confluence age, we need to have சங்கமயுகத்தினுடைய karmatik state. கடைசியில நாம் And that is கர்மாத்திய where ஸ்திதியை in கொண்டிருக்க Buddha வேண்டும். we have life of fruition or அப்போ Jivan Mukti. சத்தியுகத்துல Baba நாம comes, ஜீவன் gives முக்தி us the வாழ்த்தையை inheritance, கொண்டிருப்போம். பாபா வரும்பொழுது liberation நமக்கு and liberation ஆஸ்தியை in life. கொடுக்கின்றார். We call it முக்தி Mukti மற்றும் and Jivan ஜீவன் Mukti. முக்தி அதை ஆஸ்தியாக பாபா So நமக்கு karmatik கொடுக்கின்றார். stage has both. அதனால First you கர்மாத்திக் have to ஸ்திதியில be இரண்டுமே free இருக்கு. from bondages. முதல்ல நாம் பந்தனத்திலிருந்து And விடுபட்டவராக இருக்க Baba வேண்டும். is saying that be a detached பாபா observer. சொல்றார், ஒரு பற்றற்ற பார்வையாளராக This is a இருங்கன்னு very சொல்றார் beautiful பாபா. இது மிகவும் stage ஒரு where அழகான ஒரு ஸ்திதி. you are ஏனென்றால் amongst everyone, இந்த not ஸ்திதியில நாம் influenced by இருக்கும்போது எல்லார் anyone's கூடயும் நாம் nature or இருக்கிறோம். sanskar, ஆனா யாருடைய சுபாவ whether in a சமஸ்காரத்தினால நாம் favorable way பாதிப்படையாமல் or இருக்கின்றோம். any adverse way. அது நமக்கு சாதகமாக Every இருந்தாலும் soul சரி, has one இல்ல sanskar பாதகமாக to bear. இருந்தாலும் நாம் Their பாதிப்படையாமல் இருக்க nature, their வேண்டும். sanskar is எல்லாரும் fallen. அவங்களுடைய பாட்டு செய்யணும். இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி Even தான் their எல்லாருடைய சுபாவ thinking is சமஸ்காரம் like that. இருக்கும். அவர்களுடைய சிந்தனையும் கூட அப்படித்தான் இருக்கும். ஏன்னா That is அவங்களுடைய why பாகம் அப்படி. everyone has to think அதனால about தான் what is எல்லாமே my என்ன part at this சிந்திக்கணும் time அப்படின்னா, என்னுடைய பார்ட் என்ன இந்த and what I நேரத்துல, am responsible for. நான் எதற்காக பொறுப்பாக நான் It இருக்கிறேன் is set அப்படின்னு as an எல்லாம் example சிந்திக்கணும். நான் ஒரு நல்ல உதாரணமாக so நான் that is easy for இருக்கின்றேனா, others to follow. அப்படி இருப்பதன் மூலம் மற்றவர்களுக்கும் சுலபமாக So இருக்கும் நம்மை karmatik stage is பின்பற்றுவதற்கு. where கர்மாத்தீத் total ஸ்திதி liberation அப்படின்னு and சொன்னா then முழுவதுமாக விடுபட்ட நிலை. அதன் from that கூடவே freedom, அந்த not விடுபட்ட having the bondage of தன்மையிலிருந்து the action, செயலினுடைய பந்தனம் we are able இல்லாமல் to have இருக்கும் what we பொழுது call Jivan Mukti. நம்மால் ஜீவன் முக்தி It's a ஸ்திதியை life வாழ where முடிகின்றது. you feel that அது you are not ஒரு bound வாழ்க்கை அப்படின்னா, to any இந்த kind of bondage of அந்த karma, ஒரு வாழ்க்கை ஜீவன் anytime, முக்தின்னா எந்த நேரத்திலும் எந்த பந்தனமும் இல்லை, because விடுபட்ட there are நிலை different ways முற்றிலுமாக. you could see ஏன்னா the bondage. பந்தனத்தை வேறு வழியில நாம If we get பார்க்க impressed முடியும். by someone, if we start யாருனாலயோ following நாம someone, ரொம்ப நமக்கு if we பிடிச்சிருக்கு, start யாரையோ நம்ம looking at பின்தொடர்றோம், அவங்கள பார்க்க someone ஆரம்பிக்கிறோம். in the sense of இதெல்லாம் sometimes we are impressed and என்ன, sometimes we are சிலர்னால distracted. ஈர்க்கப்படுறோம், சிலர்னால All that will சிலர்னால not happen. விலகி இருக்கும். இது எதுவுமே நடக்காது நாம் If பந்தனங்கள் a younger இல்லாம person இருக்கும்போது. knew ஒரு சிறு once வயதுல go up and இருக்கிறவங்க down, சிறு then வயதுல I இருக்கிறவங்க also மேல go up and கீழே down with போவாங்க. them. அப்ப நானுமே அவங்க கூட Because I have மேல கீழே completed my போய்கிட்டு journey இருக்கேன் அப்படின்னா, நான் of going என்னுடைய through all பயணத்தை that, முடிச்சிருக்கிறேன். so I can இதெல்லாம் be மேல கீழே detached. போறதெல்லாம். அப்போ என்னால But விடுபட்டவர்களாக when we இருக்க are முடியும். not attentive,
ஆனா நாம கவனம் then கொடுக்கல. what other எதுக்கு person is going அப்படின்னா, through, மற்றவர்கள் என்ன I also செய்றாங்க, go. அதை That's the நானும் whole வந்து என்ன nature. பண்ணுவேன், போயிட்டு இருப்பேன். So it's very, So very நம்ம subtle. ஸோ So இது Baba ரொம்ப says வந்து be ஒரு detached சூட்சுமமான observer. விஷயம். பாபா சொல்றார், நீங்க ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருங்க. Drama has so many actors. நாடகத்துல நிறைய Every actor நடிகர்கள் has இருக்கிறாங்க. color, features, ஒவ்வொரு நடிகருக்கும் parts. விதவிதமான பாகம் இருக்கு, Really கலர் unlimited இருக்கு. drama, unlimited எல்லையற்ற actors. நாடகம், எல்லையற்ற நாடகத்துல Everyone's எல்லையற்ற features are நடிகர்கள் different, இருக்கிறாங்க. everyone's எல்லாருடைய nature is different. முக சாயல் வேற, எல்லாருடைய இயல்பு வேற. So if I am detached அதனால observer, I நான் ஒரு appreciate பற்றற்ற and பார்வையாளராக acknowledge everyone. இருந்தேன்னா, எல்லாரையுமே How எல்லாருடைய wonderful பாகத்தையும் நான் this part பாராட்டுவேன். is, how wonderful இவங்களுடைய this பாட்டு எப்படி soul, ஒரு how அற்புதமா wonderful இருக்கு, இந்த this ஆத்மா soul's இவ்வளோ part நல்ல is. உங்களுடைய பாகத்தை செய்றாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து Brahma நாம் Baba always பாராட்டக்கூடியதாக used to இருக்கும். say, பிரம்மா Waha பாபா drama. எப்பொழுதும் என்ன சொல்வார்னா, ஆஹா டிராமா அப்படின்னு சொல்வார். Not only drama, but நாடகம் மட்டுமல்ல, is so much beauty in this ஆனால் unlimited drama. இந்த எல்லையற்ற நாடகத்துல அவ்வளவு அழகான So தன்மைகள் many இருக்கின்றன. actors, so many actors. எவ்வளவு நடிகர்கள், எவ்வளவு நடிகர்கள். But I have to just remember ஆனால் நான் வந்து என்ன நினைவுல what is my வச்சுக்கணும் part. அப்படின்னா, என்னுடைய பார்ட் என்ன, Our thinking should be according to my என்னுடைய part. சிந்தனை அப்படிங்கிறது And என்னுடைய within the part பாகத்திற்கு there are ஏற்றவாறு certain இருக்கணும். responsibilities. Right? இந்த பாட்டிலே சில நமக்கு பொறுப்புகள் இருக்கு. So my thinking, my அதனால speaking, என்னுடைய சிந்தனை, நான் பேசுவது, என்னுடைய is பாகத்தை according to நான் those நடிப்பது responsibilities. எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு தரம் வாய்ந்ததாக இருக்கணும். We cannot start thinking same as others, right? And that is where you are ascending. And easy for அங்கதான் நீங்க others வந்து also to மேல் look at நோக்கி you. போறீங்க. அப்ப அது And to say, எல்லாருக்கும் வந்து let's அது keep ஈஸியாக ascending, இருக்கும். move forward. நாம முன்னோக்கி செல்வதாக இருக்க வேண்டும். So to be constantly detached observer. நாம் எப்பொழுதும் ஒரு Baba பற்றற்ற says that பார்வையாளராக இருக்கணும். in order to attain karmatit பாபா stage, சொல்றார், நீங்க கர்மாத்தின் ஸ்திதியை அடைய வேண்டும் அப்படின்னா constantly perform actions as a detached observer. தொடர்ந்தும் ஒரு I பற்றற்ற am பார்வையாளராக இருங்கள். a Alokik soul. நான் ஒரு அலௌகிகமான ஆத்மா. Constantly stay in the stage of a detached observer. நீங்க தொடர்ந்தும் That ஒரு is பற்றற்ற the stage of பார்வையாளர் being அப்படிங்கிற constantly ஸ்திதியில இருங்க. detached. Detached but also caring, right? You cannot be only detached. விடுபட்டவர், அதே நேரத்துல So அக்கறை Baba says உள்ளவராகவும் detached இருப்பது. loving while doing everything. அனைத்தையும் நான் வந்து I செய்யும் am a பொழுதும் soul விடுபட்டவராக இருக்கின்றேன். நான் ஒரு who ஆத்மா, have Alokik experience அலௌகிக அனுபவத்தை in கொண்டிருக்கின்றேன். this Alokik life அலௌகிக வாழ்க்கையில் are அலௌகிக elevated. அனுபவத்தை கொண்டிருக்கின்றேன். and even as elevated life. So constantly have this intoxication தொடர்ந்தும் while இந்த performing அனுபவத்தை actions, கொண்டிருங்கள். continue to increase this practice and you இந்த will பயிற்சியை attain. அதிகரியுங்கள். அப்பொழுது நீங்கள் கர்மாத்தி ஸ்திதியை அடைவீர்கள், அனுபவம் Alokik. செய்வீர்கள். So variety souls, variety part, விதவிதமான ஆத்மாக்கள் வெரைட்டி But I have பார்ட் my வந்து own செய்யறாங்க. and ஆனா I want எனக்கு to play it என்னோட accurately பார்ட் எனக்கு இருக்கு. நான் with வந்து that அதை dignity, அக்யூரேட்டாக with that செய்யணும் respect, with that நினைக்கிறேன். love, அன்போடு so that everyone could அதன் receive மூலம் the feeling of belonging. ஒரு சொந்தமான உணர்வை Mentioned கொண்டிருக்க before முடியும். that there are many நான் முன்னாடி who கூட are என்ன not able to சொல்லியிருக்கேன் experience அப்படின்னா, God நிறைய பேர் வந்து and not God's love. கடவுளுடைய அன்பை Through the அனுபவம் செய்ய முடியாம instruments இருக்கிறாங்க. is ஆனா expected கருவிகளின் that they மூலம் feel close to God.
கருவிகளின் மூலமாக கடவுளுக்கு அருகாமையில் இருப்பதை உணர்றாங்க. Because that's what we are instrument for. ஏன்னா Not only அதற்காக giving தான் நாம் them, கருவிகள் ஆக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? but make souls experience belonging to God. கடவுளுக்கு சொந்தமான Belonging to அனுபவத்தை His நாம் kingdom. அவர்களுக்கு கொடுக்கணும். That really is the true service. அதுதான் We all have உண்மையில to do உண்மையான சேவை. and அதை play தான் our நம்ம part செய்யணும். and be alokik, lovely and detached. That's the stage Baba wants us to be. இந்த Just விடுபட்டவராக remember that அன்பானவராக we இருக்கும் இந்த become ஸ்திதியை நாம கொண்டிருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஆனா at the நாம் end of ஞாபகம் the வச்சுக்கணும், நான் conference, கர்மாத்தீதா இருக்கணும். so that சங்கம we can யுகத்துல excite கடைசியில with நான் life of Jivan Mukti, சத்தியுகத்து freedom, ஜீவன் முக்தி வாழ்க்கையை liberated, அனுபவம் செய்வதாக இருக்க வேண்டும். liberated from sorrow, worry, துக்கத்திலிருந்து concerns, விடுபட்டு up and இருக்கணும். down. எந்த Just விதமான consistent, தொடர்ந்தும் நாம் pure, peaceful, happy, அமைதியான constant சந்தோஷமான experience. தொடர்ந்தும் இந்த As அனுபவத்துல much you நான் are இருக்கணும். liberated, that much you experience Jivan Mukti எந்த state. அளவிற்கு நீங்கள் கர்மாத்தீதமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு So ஜீவன் some முக்தி ask ஸ்திதியை அனுபவம் why செய்வீர்கள். it is necessary to have Karmati stage. ஏன் கர்மாத்தி But then ஸ்திதி this நமக்கு is இருக்கிறது Jivan Mukti அவசியம் stage. அப்படின்னு சொன்னா, இல்ல So கர்மாத்தி ஸ்திதி constantly இல்லாமல் guided நம்மளால் ஜீவன் முக்தி ஸ்திதியை that அனுபவம் Jivan செய்ய Mukti முடியாது. is the beginning of the golden age. So ஜீவன் that's the முக்தி importance அப்படிங்கிறது of conference. சத்யுக ஆரம்பம், கர்மாதீத் அப்படிங்கிறது சங்கமயுகத்தினுடைய இறுதி. அதனாலதான் இந்த பற்றற்ற பார்வையாளர் அப்படிங்கிற ஸ்திதி நமக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கு. Om Shanti, Didi. Hello, Om Shanti. Hello, I feel as though I haven't seen you in years and I've only not seen you in a week. How are you doing? ஒரு வாரம் தான் உங்களை பார்க்கல, ஆனா ஒரு வருஷம் பார்க்காதது போல இருக்கு. திதி நீங்க எப்படி இருக்கிறீங்க But அப்படின்னு I'm கேக்குறாங்க. allowed, Bhumi has திதி given நீங்க me permission for one question. ஒரு கேள்விக்கு So I have பர்மிஷன் to follow கிடைச்சிருக்கு. Bhumi's direction. And the one question I want to ask you is, I என்ன have கேள்வி the நான் உங்கள்கிட்ட privilege கேட்கணும் of அப்படின்னு watching நினைக்கிறேன். you, particularly being detached and being loving. உங்களை But I never இப்படி connected பற்றற்றவராகவும் Alok to this அன்பானவராகவும் detached and loving. இருக்கிறத And I நான் see பார்த்திருக்கேன். how you எனக்கு அந்த are வாய்ப்பு able கிடைச்சிருக்கு. இது to கூட be அலௌகிகம் அப்படிங்கறத detached நான் from தொடர்பு the படுத்தல. body as it's going through its cold or its infection or whatever it may be going through. But there's also a உடம்புக்கு very எதுவாக tender இருந்தாலும் and கூட kind and எப்படி caring way that you treat நீங்க your whole body. விடுபட்டவர் உங்களுடைய உடம்பு மேலே But ரொம்ப I also கருணையோடு ரொம்ப noticed மென்மையாக நீங்க that you just நடத்துறீங்க. did not hand அதன் over கூடவே your body, whether it was to the doctors or to the nurses or டாக்டர், to the நர்ஸ் people அவங்க who கிட்ட give you எல்லாம் your உங்க blood. உடம்புல அப்படியே நீங்க You always had விடல. a அவங்க கிட்ட sense of நீங்க a முழுமை, mastery. ஆனா நீங்க ஒரு Would you மாஸ்டரியா call ஒரு that stage that இருக்கிறீங்க. you are அந்த in ஸ்திதியை நீங்க being very alert and attentive to what they were ரொம்ப doing with this body, and இந்த you were உடம்புக்கு அவங்க very என்ன clear செய்யறாங்கன்னு you நீங்க couldn't ரொம்ப do அலர்ட்டா something இருக்கிறீங்க. without your consent? உங்களை Would you call உங்களுக்கு that தெரியாம the அவங்க alokik எதையுமே செய்ய stage நீங்க while being detached அனுபவிப்பதில்லை. and இதை loving? அலௌகிகமான ஸ்திதி, Yeah, விடுபட்டவராக you well பற்றற்றவராக described இருக்கும் that அப்படின்னு சொல்வீங்களா thank அப்படின்னு you for கேக்குறாங்க. that அதிதி observation. சொல்றாங்க, But நீங்க நல்லா also, பார்த்திருக்கீங்க, கவனிச்சு பார்த்திருக்கீங்க. I think நன்றிகள் அந்த as we கவனிப்புக்கு அப்படின்னு practice, as அதிதி we சொல்றாங்க. grow, நாம பயிற்சி listen to செய்யும் Baba, பொழுது பாபா putting சொல்ற Brahma விஷயங்கள் Baba எல்லாம் as கேட்டு, example in front. பிரம்மா பாபாவை நமக்கு முன்னால உதாரணமாக Remember வைத்து one பாபா time, சொல்லிக் கொடுக்கும் years போது, ago, I was in ஒரு hospital. முறை பல So வருடங்கள் they முன்னாடி நான் generally put the ஹாஸ்பிட்டல்ல medicine as it இருந்தப்போ is நான் written there. பார்த்திருக்கிறேன். ஏன்னா அங்க எப்படி But எழுதி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி generally they மருந்து tell நமக்கு each கொடுப்பாங்க. patient பொதுவா differently. நமக்கு So சொல்லுவாங்க they were என்ன giving மருந்து me கொடுக்குறாங்க அப்படின்னு. for ஸோ எனக்கு diabetes. ஒரு And மாத்திரை கொடுத்தாங்க my டயபெட்டிக். sugar was 45, very low. ஸோ என்னுடைய சுகர் I ரொம்ப stopped லோவா medicine இருந்தது. that day அப்போ because நீங்க இதை கொடுக்க கூடாது, ஏன்னா சுகர் so லோவா I இருந்தது, think நீங்க that மருந்து கொடுக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். this alokik life இந்த அலௌகிகமான and வாழ்க்கை relationship with அப்படிங்கிறது God
உடல் It's கூட not நமக்கு இருக்கிற contained. அந்த உறவு முறை Because சங்கம it's like யுகத்துல not only with the body, but அது it is வந்து with the உடலோடு all மட்டும் five இல்ல, elements. So ஆனால் பஞ்ச தத்துவங்களோடு body நமக்கு is from இருக்கும் elements. அந்த உறவு முறை. ஏன்னா இந்த உடல் தத்துவங்களால் Respecting, ஆக்கப்பட்டிருக்கு. loving அதை to மரியாதை the கொடுப்பது, elements. அன்போடு இருப்பது, As much I go தத்துவங்களோடு beyond body எந்த mind அளவிற்கு நான் consciousness, இதிலிருந்து உடல் then as if உணர்விலிருந்து whole நான் universe, விடுபட்டு all the அப்பால் elements, போகின்றேனோ அந்த unlimited, அளவிற்கு are supporting எல்லையற்ற me. விதத்துல தத்துவங்கள் எனக்கு Whether ஆதரவை it is air, கொடுக்கின்றது. whether it is அது water, or காற்றாக இருந்தாலும், heat or தண்ணீராக whatever. இருந்தாலும், And உஷ்ணமாக இருந்தாலும், also just seeing that everyone is performing their duty. எல்லாருமே அவங்களுடைய what I டியூட்டியை have to வந்து do, what செய்யறாங்க. I ஆனா நான் என்ன understand பண்ணணும்? as, so even like some nights I will find that I will keep coughing, but சில very நேரத்துல வந்து நான் relaxed ராத்திரில and வந்து நான் not இரும்புவேன். really ஆனாலும் கூட being நான் வந்து ரொம்ப affected, ரிலாக்ஸ்டா தான் இருப்பேன். ஆனா going அதுல with நான் me, but பாதிப்படைய மாட்டேன். feeling more than I, என்னை விட என் because கூட I know இருக்கிறவங்க that it பாதிப்பு will, it's there and ஃபீல் it will பண்ணுவாங்க. go. அங்க அது And it இருக்கு, does அது வந்து disappear, போயிடும் So அப்படின்னு நான் நினைப்பேன். அதுவும் வந்து அந்த மாதிரி போயிடும். yeah, it's really, I think that is why when many அதனாலதான் souls ask this பல question, ஆத்மாக்கள் இந்த that கேள்வியை வந்து when I கேட்கும் become பொழுதும், senior, I have also to go நான் through வந்து what சீனியரா Dadis went through. ஆகும்போது தாதி எல்லாம் And I போன say that உடம்புக்கு வந்த it's மாதிரி now நானும் கூட அப்படி ஆகணுமா அப்படின்னு that I really கேட்பாங்க. appreciate Ratan Moini Dadi. ரத்தன் மோகினி தாதியை வந்து நான் ரொம்ப Just for a day, பாராட்டுவேன். ஏன்னா ஒரு she நாள் had to ஒரு be நாளைக்கு hospitalized, which அவங்க also ஒரு நாள் தான் அவங்க Sister ஹாஸ்பிட்டல்ல Leela didn't இருந்தாங்க. want it. But சிஸ்டர் she லீலா kept அவங்க herself போகக்கூடாதுன்னு நினைச்சாங்க. active, ஆனா alert, ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. and தாதியில தன் giving மோகினி drishti, திருஷ்டி giving கொடுப்பாங்க, toli, did டோலி கொடுப்பாங்க. some kind of service to all the ஏதாவது Brahmin சேவா family. பிராமண But குடும்பத்திற்கு to செய்து கொண்டே become the இருந்தாங்க. conqueror of matter, ஆனா many kind of அஹ், experiences தத்துவங்களை வென்றவர்களாக ஆகணும்னா that பலவிதமான you அனுபவங்கள். detach from your own body, but எங்க also உங்களுடைய சொந்த உடல்ல இருந்து knowing விடுபட்டு that இருப்பது Baba is மட்டுமல்ல, fixing the ஆனால் body பாபா so that உடலை more service will happen. சரியாக்குகின்றார். That's what Dadi Janki used to tell us. சோதி ஜான்கியை So தான் there is சொல்லுவாங்க a நம்ம கிட்ட. Alokik way, சோ அலௌகிகமான ஒரு, yeah, as you said, நீங்க one thing I சொன்னது find போல that நான் என்ன ஒண்ணு those who are பாக்குறேன் not well அப்படின்னா, and those who are taking யாரு care, வந்து சரி compassion has to உடம்பு be the சரியில்லை அப்படின்னா யார் அவங்கள if you have to பாத்துக்கிறாங்களோ serve அவங்களுக்கு even கருணை your own அப்படிங்கிறது body, just வேணும். compassionate. உங்களுடைய சொந்த And உடலுக்கு same நீங்க with சேவை those who செய்றீங்கன்னா take கூட care, யார் வந்து உங்களை they should have பாத்துக்கிறவங்களுக்கு compassion. கருணை இருக்கோ அது So போல I think this உங்களுடைய whole உடம்ப energy நீங்க of பாத்துறீங்கன்னா compassion உங்களுக்கு அந்த is கருணை very வேணும். healing, இந்த கருணை அப்படிங்கிற இந்த very உணர்வு வந்து supportive, ரொம்ப ஒரு and குணப்படுத்தக்கூடிய, very ஒரு caring. ஆதரவை கொடுக்கக்கூடிய ஒரு So I உணர்வாக இருக்கிறது. feel that just have compassion. கருணை And wherever I கொண்டிருங்கள். go, நான் எங்க pray for போனாலும் us கூட also. I said I have to, because everyone around me has to be well. It's என் not கூட if I am இருக்கிற well, I எல்லாரும் will நல்லா wonder what இருக்கணும். others are. No, நான் வந்து we நல்லா இருந்தா together மட்டும் பார்த்தாது, என்னை have சுத்தி compassion, இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். quality எல்லாருக்கும் of வந்து அந்த compassion for கருணை, your own body, கனிவான ஒரு மனநிலை, in அது atmosphere, உடலுக்காகவும் region. நம்ம இருக்கணும். பொதுவாக நம்மை சுற்றி That's இருக்கும் what some of சூழல்லையும் the அது thoughts வேணும். are. இதுதான் என்னுடைய சில Beautiful. Thank you. எண்ணங்கள். And maybe later on we'll explore more during this month in particular the குறிப்பாக இந்த connection மாதத்தில் between the நாம வந்து alokik stage and அலௌகிக detached and ஸ்திதிக்கும் loving. விடுபட்டு இருப்பது, Because without அன்பாக that இருப்பதற்கும் alokik என்ன stage, கனெக்ஷன் you அப்படின்னு நம்ம cannot be பார்க்கலாம். detached ஏன்னா and loving. அலௌகிக தன்மை Thank you இல்லாமல், so, ஸ்திதி so much இல்லாமல் for நம்மால் sharing, even though a பற்றற்றவராகவும் little விலகியும் this இருக்க evening. முடியாது. Thank you. இன்னைக்கு Om கொஞ்சம் Shanti. நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டது தீதிக்கு நன்றிகள். ஓம் சாந்தி.